பிளேட்டில் வந்து நான் ஊற்றிக்க போகிறேன். இதுலேயும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஊற்றி அதே மாதிரி எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். எண்ணெய் தடவிட்டு அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணிட்டு இருக்க நட்ஸ் மட்டும்தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அதே மெத்தடில் தான் சென்டரில் வந்துட்டு நான் தேங்காய் பூ அந்த நட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு மேலே வந்து மாவு சேர்த்துக்க போகிறேன். சென்டரில் வந்து அந்த தேங்காய் பூ மாவு எல்லாமே இருக்கும்போது நம்ம சாப்பிட்றதுக்கும் கட் பண்ணி சாப்பிடும்போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் இப்போ இதை வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்தா போதும். நல்லா வெந்துடும். நல்லா வேக விட்டு எடுங்க. சென்டரில் வந்து நல்லா வேகாமல் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நல்லா வெந்துருச்சுன்னா அப்படியே உப்பி வரும். இந்த பாருங்கள் இப்படி உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி உப்பி வரும். மாவும் வந்து புளிச்சிருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி உப்பி வரும். இல்லைன்னா வந்துட்டு இப்படி களி மாதிரி இருக்கும். அதனால் மாவை வந்து நல்லா கரெக்டான பதத்துக்கு ஆட்டி எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா ஊற வச்சு ஊற்றுங்க. சூப்பராக வரும். இந்த மாதிரி வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு கம்பி விட்டு எடுத்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை கொட்டுங்க. நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டு ஆர்வ கோளாறுல நல்லா வந்துருச்சு